நம்மலாம் மனுஷனா பிறந்து, மனுஷ இதயத்தோட நம்ம மனசு என்ன சொல்லுதோ அத கேட்டு, அப்படியே வாழ்ந்து நம்ம வாழ்க்கைய முடிக்கிறோம். ஆனா, இயேசு கிறிஸ்து 2 பண்புகளை தம் இதயத்தில் கொண்டவராக பிறக்கிறார். ஒன்று தேவகுமாரன் என்ற பெயருடன் பிறக்கிறார். மற்றொன்று மனுஷகுமாரன் என்ற பெயருடன் பிறக்கிறார். பஸ்கா பண்டிகை நடக்குது. ஏசப்பாவுக்கு 12 வயதுல அம்மா, அப்பாவோட அவர் கோயிலுக்கு போறாரு. ஜெருசலேம் போறாரு. பார்த்தா அங்க காணாம போயிடுறாரு. 3 நாள் கழிச்சு அவங்க அம்மா, அப்பாவும் பதறி அடிச்சு தேடி போயி அவர பார்க்காங்க. கோவில்ல இருக்கிறத கண்டு அவர் சொல்றாங்க. "ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்க? நானும் அப்பாவும் எப்படி தேடணும் உன்னைய" அப்படின்னு சொல்லி அவ அன்னை சொல்லும்போது, இவர் சொல்றாரு, "நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா?" என்றார். இதுல அவருடைய தேவகுமாரனுக்குரிய பண்பு வெளிப்படுகிறது. அடுத்தாப்புல தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, திரும்ப தன்னுடைய தாயும் தகப்பன் கூட நாசரேத்துல எப்படி இருக்காரு? அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். இது மனுஷகுமாரனுடைய இயல்பா மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பெரியவராகி எல்லாருக்கும் போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஜனங்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது, அவருடைய தாயாரும் சகோதரரும் வெளியில வெயிட் பண்றாங்க. அதை ஒருத்தர் ஏசப்பாட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்களை கையை நீட்டி, இதோ இவர்கள் தான் எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறார்கள்னு சொல்றாரு. இந்த சடனா சொல்றது எல்லாமே தேவகுமாரனுடைய வார்த்தைகள். அவரை சிலுவையில் அறைஞ்சிடுறாங்க. அப்போது இதை பேசுறார் பாருங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். தாய் அழுறத அவரால் தாங்க முடியல. அப்போ இந்த இடத்துல அவருடைய மனுஷத்தன்மையான ஒரு அன்பு, பாசம் எல்லாம் வெளிப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செயல்கள் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன? நம்ம எப்படி நடந்துக்கிடணும்? அதை சொல்றேன் கேளுங்க. பிதாவிடம் பற்று கொண்டு முழு மனதையும் அவரிடம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் பிதாதான் நிலையான வாழ்வை நமக்கு தருபவர். பற்று இல்லாமல் உலக கடமைகளை குறைவின்றி நிறைவேற்றுவோம். இது நிலையற்ற வாழ்வு.